தங்க நண்பர்களே, கோல்ட் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் தலை சுற்றுற அளவுக்கு மீண்டும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது. இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்றங்களை பெற்று வரும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தோட முடிவில் இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 121 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை. 1 கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,21,000 ரூபாயாக காணப்படுது. மீண்டும் வெள்ளியோட விலை அதோட உச்சபட்ச விலையை தொட்டதுனால மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கொண்டு நம்மளுக்கு வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் 1,23,000 1,18,000 19,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க. அதே சூழலில் 24 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 9,933 அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் மீண்டும் காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து 24 கேரட்டோட 8 கிராமோட விலையை பார்க்கலாம். 8 கிராம் 79,464 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை. இது எங்கே 80,000 தொற்றுமோ அப்படிங்கிற அபாயம் நீடிக்கிறவரை தங்கத்தோட விலை எப்பவுமே ஏற்றம் சரிவாக தான் இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா 8 கிராமோட விலை ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக 80,200 300 சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப 78,000 இல்லை 77,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 9,105 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. தங்கத்தோட விலை எப்பவுமே தொடர்ச்சியாக ஏற்றமும் சரிவாக இருக்காது. இந்த வாரத்தில் அதிரடியான ஏற்றங்களை பெற்றதுனால மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 தங்கத்தோட 8 கிராம் 72,840 ரூபாயாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. 8 கிராமோட விலை 73,900 சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 69,890 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த ஒரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெடிக்ஷனுக்கு அவங்க கொடுக்குற காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்திற்கு பிறகு மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியும். அது மட்டும் இல்லாமல் தொடர் சரிவில் காணப்பட்ட இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் எழுச்சி பெற்று ஏற்றம் கண்டு வருது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ச்சியாகவே 44,500 புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுது. மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒரு 200 புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது. இப்படி பங்குச்சந்தைகள் பாசிட்டிவாக உயர்றப்ப என்ன ஆகுனா இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து தங்கத்தோட விலை எப்பவுமே சரிவோ ஏற்றமோ இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த சரிவுக்கு மேலும் ஊக்குவிக்கும் விதமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் அமைஞ்சிருக்கு. அதே போல் இப்போ உலக சந்தையில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைஞ்சிச்சு. அது சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் எந்த நேரத்திலையும் சரிய போகுது அப்படிங்கிறது இன்னொரு உண்மையாக பார்க்கப்படுது.